மிக ரகசியமான செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷா விஜய் அவர்கள் அரை மணி நேரம் தனியாக பேசிக் கொண்டிருப்பார்கள் இது பற்றி. இதுதாங்க முக்கியம். துரைமுருகனை கைது செய்யவில்லை. இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தவோடு தமிழ்நாட்டுக்கு சட்ட ரீதியாக ஸ்டாலின் மறுத்தார். ஆனால் விஜய் இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு இடிக்கு. ஆக மொத்தம் திமுக பாஜக கள்ள உறவு இருந்தது, இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக உறவு வராது. விசிகாவுடைய தலைவர் போய் பார்த்தாரு. அவ்வளவு பயப்படுறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சு விஜய் சர்க்கார் ஸ்டெபிலைஸ் ஆயிடும், ஸ்திரமாயிடும். டெல்லியில் விசாரணை செய்து விட்டார்கள். 2 முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் கண்டிப்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் கூடிய விரைவில். 2 பேர். கடலோர பகுதிகளில் நேவல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பற்படையிலிருந்து ரகசிய பிரிவு பல செய்திகளை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டிற்கும் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டிற்கும் வாரம் குறிப்பு கொடுக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் சொல்ல இருக்கிறார் இன்று மாலை. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க சார். இந்த தென்மண்டல முதல்வர்களுடைய மாநாடு அமித்ஷா அவர்களுடைய தலைமையில நடைபெறுகிறது. 6 மாநில முதலமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள், ஐஏஎஸ்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்காங்க. சோ இந்த மாநாடு எப்படி சார் பாக்குறீங்க? இதனுடைய பின்னணி என்ன சார்? இது வருடம் நடக்கக்கூடியது. 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கும். அதை 3 சேர்த்து கொண்டு 6 மாநிலங்கள், தென் மாநிலங்கள் அனைத்தையும் சேர்த்து கொண்டு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை இந்த விவாதம் செய்வார்கள். குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்களுக்கு ஒரு ரகசிய குறிப்பு கிடைத்திருக்கிறது. அம்மன் தோட்டை என்று சொல்லக்கூடிய இலங்கையினுடைய துறைமுகத்தில் இருந்து சைனாவினுடைய கப்பல் ஹுவாங் 5 என்ற கப்பல் தமிழ்நாட்டிலுடைய கல்பாக்கம், கூடங்குளம், ஸ்ரீஹரிகோட்டா போன்ற இடங்களில் எல்லாம் ஸ்னூப் பண்றாங்க. அதாவது ரகசிய உளவு பார்க்கறாங்க அங்கேருந்து. அது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸுக்கெல்லாம் ஒரு ஆபத்து. எப்படி தரை மூலமாக வருவதை தவிர கடல் மூலமாக தீவிரவாதிகள் வருவதை தவிர இனி வரக்கூடிய நாட்களில் ஆகாயத்தில் தான் சண்டை இருக்கும் என்று பார்த்தபோது ஸ்ரீலங்காவிலிருந்து செய்வது தவறு என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட ஸ்ரீலங்கன் பிரதமரிடம் தெரிவித்து விட்டார், ஜனாதிபதியும் தெரிவித்து விட்டார். அது மாதிரியான சில ரகசிய தகவல்கள் எல்லாம் அமித்ஷா அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் சொல்ல இருக்கிறார் இன்று மாலை என்பதைத்தான் நம்ம ரிலீஸ் பண்ற. இந்த வீடியோ வரத்துக்குள்ள அவர் பேசிட்டு இருப்பாருங்க. இதுதாங்க ரகசியமாக பேசுவதற்கு. அதற்காக தான் தமிழ்நாடு வருகிறார். உத்தரப்பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் தேர்தலுடைய கழகத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று நிதின் நபீனுடைய புது பிஜேபி டீம் எல்லாம் அதெல்லாம் பார்க்கறாங்க. 22ஆம் தேதி அதையெல்லாம் விட்டு அமித்ஷா சென்னை வருகிறார் என்றால் அதான் முக்கியத்துவம். தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பற்றியும் பேச இருக்கிறார். ட்ரக், போதைப் பொருள் கடத்தல் பற்றியும் பேச இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடன் கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னித்தலா வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஆனால் மத்திய அரசாங்கத்தில் இருந்தால் கடலோர பகுதிகளில் நேவல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பற்படையிலிருந்து ரகசிய பிரிவு பல செய்திகளை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாட்டிற்கும் சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாட்டிற்கும் வாரம் குறிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் ரியல் ஒன் நேயர்கள் சிவா மூலமாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். மிக ரகசியமான செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷா விஜய் அவர்கள் அரை மணி நேரம் தனியாக பேசிக் கொண்டிருப்பார்கள் இது பற்றி. இதுதாங்க முக்கியம். சார், இப்ப அமித்ஷா தமிழகம் வருகைக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் ஏற்கனவே அறிவித்தது போல ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது சரிண்டோ, அதுக்கு இந்த வர வேண்டி. இப்போ மாணிக் தாக்கூர் எங்க தமிழ்நாட்டில் கருப்பு படிக்காம முடியும், வேற எங்க கருப்பு பண்ணுக்காம எதுக்கு ஆர்ப்பாட்டம்? ராகுல் காந்தி அந்த வந்தே மாதரம் பாடாததுக்கு பாஜக ராகுல் காந்திக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்?
அதெல்லாம் வாழ்க்கையில ஒண்ணு. தமிழ்நாடு போலீஸ்காரன் பார்த்துப்பாங்க, மத்திய போலீஸும் அதை பார்த்துப்பாங்க. மாணிக் தாக்கூர் அரசியல் செய்கிறார், வேற என்ன இருக்குங்க. இது காங்கிரஸ் கூடிய விரைவில் விஜயனுடைய எதிர்ப்பை நோக்கி, விஜய் அவர்கள் இன்று கார் கொடுத்ததன் மூலமாக பல அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறார்களோ இல்ல கூட்டாகவோ ஒரு 20-25 பேரு தமிழ் வெற்றி கழகத்திற்கு சர்க்காருக்கு ஆதரவு கொடுத்தார்களே, ஆனால் காங்கிரசுடைய முன்னிலை இருக்காது. நேற்று ஏன் விசிகாவுடைய தலைவர் போய் பார்த்தாரு? அவ்வளவு பயப்படுறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சு விஜய் சர்க்கார் ஸ்டெபிலைஸ் ஆயிடும், ஸ்திரமாயிடும். 144 ஓட்டு வாங்கினாங்களா, அது எப்படிங்க அது நம்பிக்கை போது? அந்த 144 கொண்டுருவார் பாருங்க. அப்ப வந்துச்சுன்னா காங்கிரஸுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அந்த இம்பார்ட்டன்ஸ் போகாத இருப்பதற்காகத்தான் மாணிக் தாக்கூர் செய்கிறார். அதை தவிர இன்று காலை சிபிஐனுடைய அதிகாரிகள் தமிழகத்தில் ஆம்ஸ்டர்டாம் வழக்கு மீது டெல்லியில் விசாரணை செய்து விட்டார்கள். 2 முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் கண்டிப்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் கூடிய விரைவில். 2 பேர் பெயர் சொல்ல ஆசை இல்லை, நான் இஷ்டப்படலை. அந்த 2 பேருக்கு நோட்டீஸ் போகுது இன்னும் 2 நாள்ல. அது அப்போ அதுக்காக தான் மாணிக் தாக்கூர் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்றாரு. திமுக இந்த ஆம்ஸ்டர்டாம் வழக்கை தடுத்தது, சிபிஐக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு. விஜய் கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. நீங்க யாரு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க, நம்ம நேயர்களும் புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் சிபிஐ நோட்டீஸ் வந்ததுன்னா அந்த காங்கிரஸ் தலைவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம். எப்பொழுது? ஓரிரு மாதங்கள் கழித்து விசாரணைக்கு கூட்டு போனப்ப அப்போ காங்கிரஸ் மாணிக் தாக்கூர் சந்தோஷப்படுவாங்களா? சார், இப்போ அமித்ஷா தமிழகத்துல இருக்கக்கூடிய அமித்ஷாவை ரகசியமாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில சந்திக்க போவதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கே சார். இதுல குறிப்பா செந்தில் பாலாஜி அவருடைய பேர் கூட அடிபட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அப்படி இன்னும் தெரியுங்க. அதெல்லாம் பேசுறதுன்னா தனியா பேசுவாங்க சார். நிச்சயம் கனிமொழியே பார்த்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர். அமித்ஷாவை செந்தில் பாலாஜி பார்க்குது என்பது இயல்புதான். செந்தில் பாலாஜியை பாஜக சேர்த்து கொள்ளாது என்றுதான் சொல்லுகிறார். அவர் தமிழ் வெற்றி கழகத்தை நோக்கித்தான் செல்லுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய அடித்தள மட்ட ஊழியர்கள், பூத் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் தமிழ் வெற்றி கழகத்துக்கு சேர்ந்து விட்டார்கள். அதிமுகவிற்கு ஆன அவல நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திக்குமுக்க ஆகிவிடும். இன்னும் ஓரிரு மாதங்களில் வெயிட் அண்ட் வாட்ச். சார், இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா செல்வதாக இருந்தது. ஆனா இறுதி நேரத்துல செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இப்போ சென்னையில நடக்கக்கூடிய இந்த முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் கலந்துக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களும் கலந்துக்கிறாங்க. இந்த கலந்துக்கக்கூடிய நிகழ்வுல இருவருடைய சந்திப்பு நடக்க இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? அது வழக்கமாக இருக்கு. ஏற்கனவே அது ஜனநாயகன் படத்தை வெளியிடக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் தடுத்தார்கள். ஆக மொத்தம் விஜய் அவருடைய வருமானத்து கம்பெனி நடக்கக்கூடிய அந்த ஜனநாயக பட தயாரிப்பாளர்களை வருமானத்தை நிறுத்திவிட்டார்கள். இருப்பினும் இது ஒரு அரசியல் அல்ல. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய போராளிகளிடமிருந்து தீவிரவாதிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான கூட்டம். அதற்காக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவார்கள். சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுங்களே, நீங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை அமித்ஷா வற்புறுத்துவார் அல்லவா? தமிழ்நாடு பாஜக வற்புறுத்தும் அல்லவா? திராவிட முன்னேற்ற கழகம் வற்புறுத்தும் அல்லவா? சோ ஆக மொத்தம் அந்த தமிழ்நாடு கொடுக்கலங்கிறது ராகுல் காந்தி அவங்க கையில ஒரு சட்ட புத்தகத்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக் எடுத்து சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லுவது ஒரு சட்டம் தானே. சுப்ரீம் கோர்ட் எது சொன்னாலும் சட்டம் தானே. அவங்க சொன்னாங்க காவிரி வாட்டர் கொடு தமிழ்நாட்டுக்கு. அதையே ராகுல் காந்தி மறுக்கிறார். அதுக்கே மாணிக் தாக்கூர் கருப்பு கொடி காமிக்க மாட்டேங்கிறாரு டி.கே. சிவகுமாருக்கு. அவங்க இரட்டை இழைப்போடுங்க காங்கிரஸ்காரங்க. ஆக மொத்தம் திமுகவும் தமிழ் வெற்றி கழகம் சேர்ந்து கொண்டு காங்கிரஸை எப்படி நெசுக்கிடுவாங்க. ஏன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடியது ராகுல் காந்தியினுடைய கைப்பாவியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சி என்றெல்லாம் டெல்லியில் சொல்கிறார்கள். காரணம், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் 5 அல்லது 6 எம்பிக்களுடன் சேர்ந்து கொண்டு டெல்லியில் திரைமறைவாக ரகசியமாக சில தூதுவரங்களுக்கெல்லாம் போய் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கிறாரு தமிழ்நாட்டுக்காக. பிரவீன் சக்கரவர்த்தி யார் என்று சட்டசபையிலேயும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி திமுகவினர் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே பிரவீன் சக்கரவர்த்தி ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் சென்ற வருடத்தில் தமிழ்நாட்டுக்கு அரசாங்கம், திமுக அரசாங்கம் கடங்கால அரசாங்கமாகிவிட்டது என்று அறிக்கை கொடுத்தார். அதை எதிர்த்து வைகோ கூட பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸ் இருந்து தடை செய்யுங்கள் என்றெல்லாம் அறிக்கை விட்டார்கள். ஆனா அதே பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு. அவர் விஜய்க்கு ஏஜென்ட்டாக டெல்லியில் செயல்படுகிறார். அவர் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர் இருந்தாலும் காங்கிரஸ் என்ற ரூபத்தில் செய்கிறார். அதற்கு ராகுல் காந்தி மறைமுகமாக செய்கிறார். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசு ராகுல் காந்தியின் பிடியில் இருக்கிறதா என்று தெரியும். இப்போ திமுக சொன்னாங்க அதிமுக மோடி கிட்ட சரண் அடைஞ்சிட்டாரு இபிஎஸ்.
இதே இபிஎஸ் சொல்றாரு ஸ்டாலின் போய் சரண் அடைஞ்சிட்டாருன்னு. இப்போ விஜய் வந்து இந்த ராகுல் காந்தி சரண் அடைஞ்சிருக்காரா? எதற்காக பிரவீன் சக்கரவர்த்திக்கு இது மாதிரி அதிகாரம் அதிகமாக வர வேண்டும்? இதையெல்லாம் தான் கேட்கிறார்கள் பலர் டெல்லியில். சார், இப்ப 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் இதுல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? நிச்சயம் கண்டிப்பாக ஆகும். இவர் டி.கே. சிவகுமாரும் விஜய் அவர்களும் கட்டிக்கிறார்களா கை கொடுக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் கருப்பு கொடி காண்பிக்கலாம் அமித்ஷாவிற்கு காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் மந்திரி பதவியில் இருந்து கொண்டே விஸ்வநாதன் உயர்துறை அமைச்சரும் ராஜ்குமாரும் எப்படி டி.கே. சிவகுமாருடன் கை கொடுப்பார்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கர்நாடகாவில்? என்ன காவிரி தரமாட்டேங்கிறாங்க, இவனை எதுக்காக கை கொடுப்பாங்க? ஆக மொத்தம் காங்கிரசுடைய இரட்டை நிலைப்பாட்டை திமுக வெளிப்படுத்தும், அதிமுகவும் வெளிப்படுத்தும். டெல்லியில வந்து பிஜேபி கூட வந்து ஒரு திமுக வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில மீடியாக்கள் செய்திகள் எழுதிட்டு இருக்காங்க. டெல்லியில என்ன சார் நடந்துட்டு இருக்கு? டெல்லியில உண்மையிலே கண்டிப்பாக திமுகவும் பாஜகவும் ஒன்று சேரவே சேராதுங்க. இந்த சனாதன தர்மத்தை கொசு, டெங்கு, கொரோனா என்று சொன்னப்புறம் அதை வாபஸ் வாங்குற மட்டும் உதயநிதி ஸ்டாலினை நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நிதின் நபீனோ ராஜ்நாத் சிங்கோ ஏற்க மாட்டார்கள். ஆனால் 22 எம்பிக்கள் லோக்சபாவில் டீலிமிட்டேஷன் பில்ல கையெழுத்து போட்டப்புறம் விட்டுருவாங்க அடுத்தோடு. சரி, ஆக மொத்தம் திமுக வந்து காங்கிரஸை எதிராக உபயோகித்துக் கொள்வார்களே தவிர திமுக பாஜக ஒரு வரவே வராது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல கூட நிலைமையில இருக்குது. திமுக எல்லாம் சொல்றாங்க நாங்க சனாதன தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா அதே சனாதன தர்மத்தை பற்றி சட்டசபையில் பேசினார் உதயநிதி முதல் நாள். அதற்கு மாறாக அதே சட்டமன்றத்தில் அதே முதலமைச்சர் முன்னிலையில் சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு விவசாய அமைச்சர் வினோத் அவர்கள் விவசாய பட்ஜெட்டை திருப்பதி சுவாமி கிட்ட போய் வச்சுட்டு வந்தாரு. அது சனாதனத்தை ஆதரிக்கிறது. அதே மாதிரி மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் சட்டசபையில் பட்ஜெட் வரும்போது ஜபமாலை வைத்துக் கொண்டு ஜபம் செய்து கொண்டு தான் அவர் சட்டசபையில் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணார். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ரியல் செக்யூலர் அரசாங்கம் நடப்பதாகத்தான் தெரிகிறது. எது இருப்பினும் திமுக பாஜக உறவு வரவே வராதுங்க. வெளிப்படையில் திரைமறைவில் எதுவும்னா பேசிக்கலாம். இது பாருங்க, இன்னும் நான் சொல்றேன் சிவா, இன்னைக்கு கூட நாம் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆம் ஆத்மி கட்சியினுடைய சத்யேந்தர் ஜெயின் என்பதை கைது செய்திருக்கிறார்கள் டெல்லியில். மம்தா பானர்ஜி கட்சி கசக்கி விட்டார்கள். மம்தா பானர்ஜி கட்சியை உடைத்து விட்டார்கள் பாஜகவினர். மம்தா பானர்ஜியுடைய அண்ணன் மகன் அபிஷேக் பானர்ஜியை ஓட விட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்தாங்க. ஆனா சென்ற 5 வருடங்களில் 2021 2026 மட்டும் திமுகவை பாஜக தொடரல. துரைமுருகனை கைது செய்யவில்லை. இதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்தவோடு தமிழ்நாட்டுக்கு சட்ட ரீதியாக ஸ்டாலின் மறுத்தார். ஆனால் விஜய் இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு இடிக்கு. ஸோ ஆக மொத்தம் திமுக பாஜக கள்ள உறவு இருந்தது, இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக உறவு வராது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.